ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நான் என்னென்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் முருங்கைக்கீரை துவரம் பருப்பெல்லாம் போட்டு வச்சு சாம்பாருங்க. பாருங்கள், நல்லா குழு குழுன்னு கட்டியாக இருக்குது. நான் இன்றைக்கி 2 லைனிங் ப்ளவுஸும் வெட்ட போகிறேன். ஒரே கஸ்டமருக்கு தான் இது. இப்போ லைனிங்கை ஒன்று போல் விரித்து, இது க்ரீன் கலரும் ரெட் கலருங்க. ஒரே கஸ்டமர்னால் நம்ம ஒரே நேரத்தில் 2 துணியாக போட்டு வெட்டிக்கலாம். இப்போ சுற்றளவு உயரம் எல்லாம் போட்டு மார்க் பண்ணி நான் லைனிங்கை கட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக போட்டுட்டேங்க. என்னுடைய ஒரு நாள் வேலை, என்னென்ன வேலை, நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பேக் பாட்டன் எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம பட்டி அளவுலாம் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அழகாக கிராஸ்லாம் போட்டு வரைஞ்சிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிட வேண்டியதுதான். இப்போ இதுலேயும் பட்டி பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். டக்கு டக்குன்னு ஒரே கஸ்டமர்னா நம்ம வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 2 துணி 3 துணி போல் 5 துணி கூட போட்டு நான் வெட்டிடுவேங்க. இப்போ குடஞ்ச வெட்டி எடுத்துடலாம். இப்போ கைக்கு மார்க் பண்ணி நான் கையளவு, இது லைனிங்னால் நம்ம கீழே வந்து எம்மிங் பண்ண வேண்டியது கிடையாது. அதனால் 1/4 இன்ச்சு அளவு விட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நாலு துணி லைனிங் துணி வந்து வெட்டி வச்சுருக்கேன். பார்ப்போம் எத்தனை துணி தைக்க முடியுதுன்னு. இப்போ ரெட் கலரும் க்ரீன் கலரும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஜாஸ்மின் கிளாத்து, நம்ம லைனிங்கை போட்டு அப்படியே மார்க் பண்ணி வெட்டி எடுத்துருவோம். லைனிங்கை போட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எத்தனை பேர் இப்படி மிஷின்லேயே போட்டு கட் பண்ணி துணியை எடுத்துருவீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. நான் வந்து கீழே வந்து டேபிளில் போட்டு வெட்ட மாட்டேன், கீழேயும் உட்காந்து வெட்ட மாட்டேன். சுடிதாரு, கவுனு, லாங் கவுனு எதுனா தான் நான் வந்து மேஜையில் போட்டு வெட்டுவேன். மற்ற துணியெல்லாம் நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் மிஷின்லேயே கட் பண்ணி வச்சு தைச்சிருவேங்க. இப்போ இந்த ஜாஸ்மின் கிளாத்தை தைக்க ஆரம்பித்தாச்சு. வந்து நம்ம வந்து பேக்கு, அதுக்கப்புறம் கை எல்லாத்தையுமே இந்த பிட்டு போட்ட துணியெல்லாம் நம்ம தைச்சிட்டோம்னா லைனிங் கிளாத்தில் ஈஸியாக இருக்குங்க. இதே மாதிரி தான் நான் பேக் சைடு கீழே மடித்து அடிக்கிறதுலேருந்து எல்லாமே தைச்சி எடுத்துக்கிறேன். பின்கழுத்து உயரத்தை மார்க் பண்ணி வெட்டி எடுத்துட்டேங்க. துணியை தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாமே ஒரே தையல், ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். எத்தனை பேர் இதே மாதிரி வீட்டில் உட்காந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான் இந்த ஜாஸ்மின் கிளாத் லைனிங் போட்டு தைச்சி முடிச்சிட்டேங்க. அடுத்து பிங்க் கலரில்
அதுவும் வந்து கிரேப் சில்க் சாரீ. அது வந்து ரோஸ் கலரு இது ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, பிங்க் கலர் மாதிரி. அதை நான் வெட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே லைனிங்கில் நான் வெட்டி வச்சிட்டேன். இப்போ சாரீ கிளாத்தில் தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். வெட்டி நூலெல்லாம் மாட்டி அடுத்த ப்ளவுஸுக்கு நான் தைக்க போகிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான். என்ன மாதிரி எத்தனை பேர் வீட்லேயே உட்காந்து துணி தைப்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அவசர தையல் வந்தால் வேலை நல்லா சுட்டிப்பாக ஓடுங்க. இதுவேவும் கிடப்பு துணி கிடந்துச்சுன்னா அதை எடுக்கவே சோம்பேறியாக இருக்கும். என்ன மாதிரி உங்களுக்கும் தோணியிருக்கான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த 5 ப்ளவுஸை தைச்சி நான் சாயந்தரம் கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி காலையிலேயே வேலையை முடிச்சுட்டு உட்காந்தாச்சு. இல்லைன்னா மிஷினில் உட்காரவே சோம்பேறியாக இருக்கும். ஆனால் சீசன் நேரமோ மற்ற நேரமோ நம்ம மாட்டை இழுத்து தையலை தைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த சுறுசுறுப்பு மற்ற சாதாரண நாட்களில் வந்து இருக்காது. அவசரம்னு கேட்டு வந்தால் தான் தைக்கிற மாதிரி இருக்கும். எனக்குத்தான் அப்படி இருக்கா, உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ லைனிங் ப்ளஸ் ஒன்றுலையும் நமக்கு ஸ்பீடாக வேலை ஓடும். டபுள் சார்ஜ் வாங்குறதுனால. இதுவே சிங்கிள் ப்ளவுஸ்னால் அது ஆனால் ஈஸியாக முடிச்சிடலாம். இருந்தாலும் எம்மிங் பண்ண கொக்கி வைக்க அது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து டபுளாக கிடைக்கும், அது சிங்கிளாக கிடைக்கும். எனக்கு ப்ளவுஸ் தாங்க அதிகமாக வரும். உங்களுக்கும் அதே மாதிரி ப்ளவுஸ் அதிகமாக வருமா? இல்லைன்னா மாடல் ட்ரெஸ்ஸு, கவுனு, அதெல்லாம் சாரீலாம் எப்போ ஸ்டிச்சிங் பண்ணுறாங்களோ அதுக்கு அதிகமாக வருமான்னு சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ கழுத்து பீஸ்லாம் ஜாயின் பண்ணி பிங்க் கலர் ப்ளவுஸும் முடிச்சாச்சுங்க. எத்தனை ப்ளவுஸ் இன்றைக்கி தைக்கிறேன்னு பார்ப்போம். இப்போதைக்கு 2 ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன். பாருங்கள், பிங்க் கலர் ப்ளவுஸும் முடிச்சு எடுத்தாச்சு. இது கிரேப் சில்க் சாரீங்க. முதல் தைச்ச ஜாஸ்மின் கிளாத் துணியும் தைச்சி முடிச்சாச்சு. அடுத்து இன்னும் 2 ப்ளவுஸ் இருக்குது. எப்படி தைக்கிறேன்னு உங்களுக்கு பார்க்குறேன். வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கேங்க. இதை மாதிரி உங்களுக்கும் பொரி அரிசி வறுத்து சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா அரிசி வறுத்து நம்ம மிஷினில் உட்காந்துருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்க்குற இது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து